சொல்லுமா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் சேனல் பேர் என்ன என்னன்னு சொல்லுங்க. திஸ் திங் தமிழ். எஸ், திஸ் திங் தமிழ் இஸ் அன் யூடியூப் சேனல், நியூ சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து நான் ஜேடி ப்ரவுன் and we have Mr. Mikey on the house. So we are going to make new videos about cash and investment and cinema, sports, politics, music, digital marketing and all the other stuff we want to talk about. Really, we hope so. And this is our first video in this YouTube channel, and we are going to start with the topic of this thing Tamil. வந்து புது வீடியோ, முதல் வீடியோ என்னவா வரப்போகுதுன்றத மைக்கி ஷேர். கோ ஹெட். முதல் வீடியோ நம்மளோட இது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இருக்க போகுது. ஸோ பணம், வி ஆர் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ அதனால எங்களுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, ட்ரேடிங் பற்றி எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு தானே நம்ம உழைக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிறது தான் எல்லாருக்குமே கனவு. பணம் இருந்தால் எல்லாமே செய்யலாம் அப்படின்றது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும், பணத்தை வச்சு எல்லாமே பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறவங்க எல்லாமே பணம் வச்சுட்டு இருக்கவங்களா தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே காந்தி நோட்டுக்காக, காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, நாம் உழைப்பது காந்தி நோட்டுக்காக அப்படின்ற மாதிரி we all work together to earn lot of money to do things which we love. So with that money only we can able to afford this place and this time, this kind of atmosphere we are bringing to you. So அது இல்லைன்னா நம்மளால we are unable to make it. Yes, பணம் and முதலீடுகள். அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மெயின்டைன் பண்ணுறோம், எவ்வளோ வருஷத்துக்கு பண்ண போகிறோம், எஸ், அதை நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. Basically we are using the internet culture, using this internet era. We are trying to share our knowledge. It's all about a mutual give and take policy only, right? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உனக்கு தெரிஞ்சதை நீ கமெண்ட்ஸில் சொல்லு, சேர்ந்தே வளரலாம். மோர் தேன் தட், இது எப்படியுமே எங்களுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷனாகவும், ஆஃப்கோர்ஸ், ரைட், நாட் டாக்குமெண்டேஷனாகவும் அமையும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அது கொஞ்சம் நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ அதுக்காக தான். எஸ், தென் we need to use the digital era in a good way as always. எஸ், பெரிய திஸ் திங் சொல்கிறாங்க, பெரிய திஸ் திங் கேட்குறாங்க. மைக்கி திஸ் திங் சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணலாம், திஸ் திங் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லும் போது, யா, why not we can. திஸ் திங் தமிழ், வெல்கம் டு அவர் சேனல். பணம் மற்றும் முதலீடு. ஸோ இதுதான் முதல் டாபிக். நம்ம அதுதான் யோசிச்சு வச்சிருக்கோம். வாட் யூ திங்க் அபவுட் மணி? நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மைக்கி, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எல்லாமே அதுக்காக தான் வரும். ஸோ ஏர்னிங் மணி இஸ் ஈஸி, ஓகே. மல்டிப்ளையிங் இட் இஸ் டஃப், ஓகே. டிஃபிகல்ட், இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். மல்டிப்ளையிங் இட் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வருதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் worth around 1 lakh for me and around 50,000 for her. எஸ். ஸோ எங்களுடைய கோல்னு பார்த்தா க்ரோஸ் தான். சீல வேணுங்க, சீல வேணும். எஸ். ஸோ 2 crores or 3 crores in next 8 to 10 years முடியும்னா முடியும், கன்ஃபார்மாக முடியும். ஸோ அது எப்படி நாங்கள் பண்ண போகிறோன்றது தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அபவுட். இப்போ ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு மணி சொல்லும் போது இட்ஸ் ஆல் அபவுட் 2C 2 to 3C. ஓகே, ஈஸி, we make it easy together. ரொம்ப சிம்பிள். இப்போ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா
காஃபி கான்சென்ட்ரேஷனோ இல்ல டிஃபன் காஃபி அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. வைர ஊசி எடுத்து வைர ஊசியும் கிடையாது, தங்க ஊசியும் கிடையாது, நம்மளுக்கு வந்து எந்த ஊசியும் கிடையாது. ஸோ எவ்வளவு பசிக்குதோ நீ சாப்பிட போற, உனக்கு என்ன ரொம்ப சிம்பிள் தான். அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவருடைய ரிஸ்க் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். எஸ், இது எப்பவுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தா, இப்போ ரொம்ப சிம்பிள். நீ போர்க்களத்துக்கு போகணும்னா ரத்தக்காவு வாங்க தான் செய்யணும். அதுக்கு நீ பயந்தனா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஷேர் மார்க்கெட்ல போடாதீங்க. அதை தாண்டி நான் சண்டை செஞ்சு ஜெயிப்பேன்னு நினைக்கிறவன் வா, இல்லாட்டி ப்ளீஸ் டோன்ட் கம். இது நாங்க வந்து எங்களுடைய வீடியோவை பார்த்து 10 ரூபாவோ 20 ரூபாவோ இறந்துட்ட பிறகு வேண்டாம் 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 வராதீங்க, வந்துடாது. ஓகே ஓகே, வாட் ஐ திங்க் அபவுட் மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ நமக்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது ஒரு பவர் தருது, டைம் தருது. டைம் இஸ் மணி. டைம் இஸ் மணி கைஸ். நேரம் தான் காசு. ஏன்னா அந்த நேரத்தை வச்சு நம்ம we can make it through working in a corporate job or any kind of job we are involved in. அந்த டைம் வச்சு we can make a video to share our knowledge to people who want to know. அதுவும் பண்ணலாம். ஸோ மணி gives time, time gives money. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் we are just now, I mean நான் இவங்க எனக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க. இல்ல இல்ல, மைக்கு முன்னாடில இருந்தே இஸ் வெல் நோன் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இப்ப வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்ட்ராடேல. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன மார்க்கெட்ஸ்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம். எஸ், ஒன்று எஃப்எக்ஸ் மார்க்கெட், ஓகேவா, கரன்சி சம்மந்தப்பட்டது. கமாடிட்டி மார்க்கெட், இந்த கோல்டு சில்வர் எல்லாம் கமாடிட்டி மார்க்கெட்டில் வரும். ஷேர்ஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து கம்பெனிஸோடைய ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ இவ்வளோ மார்க்கெட்ஸ் இருக்கு. அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே, எனக்கு வெறும் ஸ்டாக் தானே தெரியும். நான் வெறும் ஸ்டாக்கே நம்பிட்டு இருக்கேன். கால் ஆப்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பெட்டிங். எனக்கு இதெல்லாம் சொல்லியே தரலையேங்க, ஸ்கிரிப்ட்லயே இல்லையே, லிஸ்ட்லயே இல்லையே. அது எனக்கு சொல்லி கொடுங்க சாமி. எனக்கு தெரியாதியா, தெரிஞ்சிச்சுன்னா கத்துக்கிறேங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். எஸ், சிம்பிள்லாம் இல்லையா, கத்துக்கிட்டு இட்ஸ் a process, it's a journey. You can make high financial discipline இருந்துச்சுன்னா அது பண்ண முடியும். Yes. ஸோ ஒவ்வொருத்தருடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணா காசு வரணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கோல்டுல போடுங்க, இல்ல நிலத்துல போடுங்க. ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் ஜாஸ்தி. மண்ணு பொண்ணு நமக்கு ரொம்ப முக்கியம். அது யாரு சொன்னாலும் மாத்திக்க கூடாது. நமக்கு மண்ணும் பொண்ணு தான் முக்கியம். நிரந்தர முதலீட்டா கருதுறவங்க இல்ல 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 மண்ணு பொண்ணு நமக்கு ரொம்ப முக்கியங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது வந்து யார் நம்ம பெரியவங்க சொன்னதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த காலத்து ஐட்டம் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த காலத்து விஷயங்கள் அதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூமர் கிமர்னு சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. லேண்ட் அண்ட் கோல்ட் இஸ் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபார் லாங் டைம். அது பேஸ். எஸ், அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட காசு இருக்காதான்னு கேட்டா கிடையாது. ஒரு கிராமே 14,000. அந்த அளவுக்குலாம் நம்மளால பண்ண முடியாது. போதுமா ஸ்கொயர் ஃபீட்டு 3,000 to 10,000, 20,000 சென்னையில போகுது. நீங்க 1 கிராம் கோல்டா? இல்ல ஸ்கொயர் ஃபீட்டை சொல்றேன். ஸ்கொயர் ஃபீட்டா? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. நான் வேற ஏதாவது ஒரு வீடியோல அவரை நான் மென்ஷன் பண்ணுவேன், சொல்றேன். அது வேற ஒருத்தர், நீங்க சொல்லுங்க. ஸோ அப்படி பார்த்தா மேக்ஸிமம் நம்மளால இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது இந்த ஷேர் மார்க்கெட் தான். ஸோ அதை எப்படி வைஸா நம்ம பண்றோன்றது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சுனாங்க. கோ டு தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும், அமெரிக்கன் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் த்ரூ இன் மணி.
இன்மணி. ஓகேவா? இன்மணிக்கு ப்ரொமோஷன் கிடையாது. அவன் தான் நமக்கு வாட்டமா இருக்கிறான், அதனால அவங்கள போடுறோம். அவன் மட்டும்தான் யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதா இருக்கான். உள்ளூர் ஆட்டக்காரன் சொல்லுங்க, வெளியூர் ஆட்டக்காரன் சொல்றீங்க. அது நிறைய புரோக்கிங் கம்பெனி. சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க, யாரை யூஸ் பண்றீங்க? யார் வேணாலும் இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாங்க. ஸோ அது அவங்க தனிப்பட்ட. பட் இன்மணி மட்டும்தான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய பேஸ்னு பார்த்தா இந்தியன் மார்க்கெட் ஒரு 10,000 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல 5,500 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பர் மந்த். உங்க சேலரிக்கு அவர் பண்ணுவாரு. 10,000 தான். ஏழைக்கேத்த எல்லோரும் அன்னைக்கு எப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நீங்க பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 5,500. எஸ், டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கணும். அப்படிங்களா? 5,500 ரூபா போடுறீங்களா பைக்? 5,500க்கே டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த டைவர்சிஃபிகேஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். பட் எப்படி டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஒருத்தர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாரோ அது நல்லதுதான். ஏன்னா அவர் சொல்ற மாதிரி இப்போ ஐடிசி நல்லா போகுது. ஐடிசி ரொம்ப ரைட் டைம் டு பை. யாரா இருந்தாலும் ஐடிசி வாங்கி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கன்சிஸ்டன்ட்லி டெல்லிங் தட் பர்టిక్యులர் ஸ்டாக், ரைட்? ஏன்னா அது சிகரெட் கம்பெனி மட்டும் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது டிவிடெண்ட் சூப்பரா தருவாங்க. குவார்ட்டருக்கு நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்குது. சோ அத நம்ம கன்சிடர் பண்றதுல தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? இல்ல எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், அது வந்து சென்னையில குடும்பமே நடத்த முடியாது. டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்னையா இன்வெஸ்ட்மெண்ட், என்னையா வெறுப்பா சொல்லுங்க. சோ வந்து நம்ம இப்ப பார்த்தோம்னா ஐடிசி கன்சிடர் பண்ணலாம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இல்ல பவர் கிரிட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு செக்டார் வைஸா இருக்கும். ஐடிசி இட்ஸ் கோயிங் டு பி லைக் எஃப்எம்சிஜி, ஓகேவா? டாடா மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்குள்ள போயிடும். பவர் கிரிட் இந்த கிரீன் எனர்ஜி, இந்த சோலார், அந்த அந்த ரினியூவபிள் சோர்சஸ், அந்த மாதிரி செக்டார்ஸ்குள்ள போயிடும். ஸோ ஐடிஎஃப்சி ஃபார் ஷுர் பேங்கிங். ஸோ diversification is so important, but to make more profit, not only that. அந்த டாஸஸ்ங்க அந்த கதையை நான் சொல்றேன். அந்த பேங்க் நிஃப்டியை நம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 ஷேர் இருக்கும். 10 ஷேர் விதம் 900 கொடுக்க முடிந்தது 905 தான் அப்படின்ட்டு HDFCல ஒரு 10 ஷேர் வாங்கினா 9,500. அம்மா போன நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இன்ட்ராடேல போனேன் காலைல ஒரு 9:20 9:30. ஸோ அது ஆக்சுவலாக அதுதான் ஸ்பெகுலேஷன் டைம்லேயே வந்து ஒரு கொழுப்பு எடுத்துட்டு போய் நான் போயிட்டு 9:10க்கு 905க்கு ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கினேன். HDFC நம்ம வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் அவரு, அதனால ஒரு இனப்பாசத்தினால வாங்கினேன். இட் ட்ராப் டு 895. 10 rupees வந்து பர் ஷேருக்கு வந்து லாஸ் ஆச்சு. லாஸ்ட் 10 ஷேர்ஸ்க்கு வந்து நான் ஃபுல்லாகவே அது எனக்கு ஓடாதுன்னு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு டே வந்து பேங்க் நிஃப்டியுமே அன்னைக்கு ரொம்ப லோவாக இருந்தது. நான் தெரியாம இல்லை, பட் I believe that it should go up. அதனால நான் போட்டேன். I made a loss, but நான் அதை லாஸை கன்வெர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் கன்வெர்டட் டு ஹோல்டிங்ஸ். லைக் சொன்ன மாதிரி இன்ட்ராடேல போட்டிருந்தேன். ஸ்டார்ட் ஆஃப் த டேல நான் போட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த டேல நான் செல் பண்ணணும். எனக்கு லாஸ் ஆக போகுதுனால நான் ஹோல்டிங் டெலிவரியா நான் மாத்திட்டு ஃபியூச்சர் டேட்ல இட் மே கோ அப், அப்போ நம்ம வித்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லாஸ் போகாம நான் அந்த ஹோல்டிங்ல நான் வச்சுக்கிட்டேன். அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஓகே. ஸோ நீங்க பண்ண லாஸ் இல்ல லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா நான் லாஸே பண்ணது கிடையாது. ஏன்னா லாஸ் ஒன்றும் இல்லைங்க, வாங்குவேன், பச்சையில போனா விற்பேன், செவப்புல போனா விற்க மாட்டேன், செவப்புல போனா இன்னும் வாங்குவேன், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க இன்ட்ராடே அது நம்ம அது தனி டாபிக் போடுவோம். இன்ட்ராடே பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ரேபிடோ ஓட்டியோ இல்ல வேற ஏதாவது யூபர் ஓலா ஓட்டியோ சம்பாதிக்கிறத 10-15 நிமிஷத்துல இன்ட்ராடேல சம்பாதிக்க முடியும். எஸ், ஹி மேட் இட். என் கண்ணு முன்னாடி பண்ணி காட்டினாரு. அதே மாதிரி
லாஸும் மேக் பண்ண முடியும். கண்டிப்பா இருக்கும். இப்போ வண்டி ஓட்டுறீங்க, ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் ஆகுறது ஒரு 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகும். அது பெரிய ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், சின்ன ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டையும் பார்க்கணும். இன்ட்ராடே பண்ணலாம், பட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் ஒர்க் ஆகும்போது டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது. டெக்னிக்கல் ஒர்க் ஆகும்போது ஃபண்டமெண்டல்ஸே இல்லைன்னா தான் டெக்னிக்கல் ஒர்க் ஆகும். ஸோ சில சமயம் எதுவுமே ஒர்க் ஆகாது. மார்க்கெட் அப்நார்மலா பிஹேவ் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஸ்டாக்னண்டா இருக்கும் சில நேரத்துல மார்க்கெட். இறங்கும் ஏறாது, கீழே இறங்கும் இறங்காது. உங்களுக்கு லாபமும் கிடைக்காது. எல்லா நாளுமே ஒரே நாள் கிடையாது. எவ்ரி டாக் ஆல்வேஸ் இட்ஸ் டே மாதிரி every டே இஸ் நாட் wanna play with me. யாரு கூடயா? every wanna play with me. அந்த பாட்டு எனக்கு தெரியாது. இல்ல நீங்க சொல்லுங்க. சூப்பர். அதுதான். ஸோ அவ்வளோதான்யா. இப்போ வந்து ஸோ ஓகே, இது வந்து ஷேர்ஸ்ல டைவர்சிஃபிகேஷன் நம்ம பண்ணி போடணும். அது மட்டும் இல்லாம கோல்டு பீஸ், கோல்ட் ETF and gold ETF for sure. Gold bees and ETF. silver bees இப்போ ஒரு ட்ரெண்டா போச்சேயா. சில்வர் வேண்டாம். எப்படி பெரியவர் பெரியவர் சொல்றது கேளுங்க. அது கரெக்ட். நான் சில்வர் வேண்டாம். அவ்வளவு நாள் சில்வர் வந்து வாங்க கேட்கல. வாங்குறதா இருந்தா hold it for next 7 to 10 years. எஸ். அப்படி வாங்குறதா இருந்தா மட்டும் வாங்கி வைங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. நான் கிரெடிட் கார்டுல காசை வாங்கி சில்வர்ல போட்டு டக்குன்னு பணமா மாத்துறேன். அது டெட் வாங்கி ஒரு அசெட்டை நீ கிரியேட்டே பண்ண முடியாது. கிரியேட் பண்றேன்னா டெட்டா தான் முடியும். சத்தியமா நாசமா தான் போவீங்க. அது பண்ணாதீங்க. கடன் வாங்கி முதலீடு செய்யணுன்றது வேண்டாம் மக்களே. ஸோ அது வேண்டாம். ஸோ ETF அண்ட் கோல்ட் பீஸ் அதை பேஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்லாம் செமையாக தான் போகுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஃபார் ஷுர். ஜியோ பாலிட்டிக்ஸ். ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கிறது இப்போ கரன்சிஸ் வந்து எதை பேஸ் ஆகி இருக்குன்னா அண்டர்லைங் அசெட் வந்து கோல்டு தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல ஓவரால் இது சொல்லியே தெரியல. ஓவரால் ஓகே, வேற எந்த கமாடிட்டியை வச்சு கிடையாது. பட் சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அண்டர்லைங் அசெட் மாறும் இல்லையா. இப்ப சவுதி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் அது அவங்களுமே வந்து கரன்சி எது வச்சு அடிப்பாங்கன்னா கோல்டு வச்சுதான். ஓகே, ஆயில்ல வந்து ரெண்டாவது டாலர் பிரைஸ் அமெரிக்காவை நம்பி தான் நம்ம எல்லா நாடுகளுமே இருக்கு. அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் வீக் ஆச்சுன்னா கோல்டு விலை ஏறதான் போகுது. ஸோ until Trump is there, we have a good chance of to see Epstein files. சொல்லாத. நம்மளுக்கு வந்து முதலே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவே மானிட்டைஸ் ஏன்னா அது அப்புறம் அந்த டாபிக் வந்து நாங்க பேசுறோம் தொடர்ந்து அது பேசுவோம். பட் தமிழ்நாட்டிலே பழைய டீம்கள் இருந்திருக்காங்க, அதை பத்தி பேசுவோம். ஸோ நம்ம வந்து எங்க விட்டா ட்ரம்ப் ஓகே. ஸோ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கோல்ட்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி பேஸ் 40,000 10,000 கீழே இறங்க போறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி வாங்கி போட்டிருக்கிறவங்களுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் வாங்குறவங்களுக்கு ஹோல்ட் இட் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 10 years. This is going to be a long journey. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ட்ரேடிங் ஒரு ஷார்ட் டேர்மா பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி லாங் டேர்ம். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ வி சஜஸ்ட்ன்றத தான் ஒப்பீனியன். தி பெஸ்ட் திங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ். ஸோ எப்படி ஒரு 5,500 இல்ல ஒரு 4,000 இல்ல 3,000, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பொட்டன்ஷியல். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுல என்ன டைவர்சிஃபிகேஷன் போடலாம், இல்லாட்டி வந்து நம்ம என்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலான்றத வரப்போற நாட்களில் பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்டாக் வாங்கிட்டா இந்த ஸ்டாக்கே தான் லாஸ்ட் வரைக்கும் வாங்கணும்லாம் வாங்கக்கூடாது. எஸ், எந்த குதிரை ஸோ அதுதானே. இப்போ இளையராஜா வச்சு பாட்டு எடுக்க முடியாது, அனிருத்து தான் எல்லாம். ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டாக் நான் மட்டும் என்னையா
அவர்தான். அவர் இல்லைன்னா அவர்தான் எல்லாமே. சரியா நம்ம அதை பத்தியும் பேசுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Long நம்ம வந்து term லாங் investment. டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். Yes. எஜுகேஷனால தான் போட்டு வச்சிருக்கோம். கோல்டு எப்பவுமே இருக்கு. கோல்டு நாங்க ETF ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ். கோல்டு ETF ஹோல்ட் பண்ணாம இருந்ததே இல்லை. அது எங்களுக்கு பேஸ், அது எங்க ரிஸ்க் லெவலை கம்மி பண்றதுக்காக நாங்க பண்றது. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் இப்போ இறங்கிட்டு இருக்கு, இறங்க தான் போகுது. ஸோ நம்ம வந்து அதையுமே கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணா நல்லது. ரெண்டாவது ப்ராட்காம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜேபி மார்கன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஆஃபீஸ். ஸோ ரொம்ப நாளா இருக்கு. சென்னைக்கு எப்படா வரப்போற ஜேபி? குமரலிங்க. ஸோ நம்ம வந்து அதையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் இருக்கு. அது ஒழுங்கா போட்டோம், க்ரீன் அடிக்கிட்டோம், நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ். Until and unless we make a profit, we don't want to share it. ஏன்னா வந்து அப்புறம் எங்களை உலர்த்திக்கிறோம். இல்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிடுறோம்ல, இப்ப திருப்பம் சொல்ல வேண்டிய கட்டாயம் ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அத மனசுல வச்சுங்க. அவங்களுமே ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. கடந்த 2 வருஷமா இந்தியன் மார்க்கெட் ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது. ஸோ நம்ம இன்னொன்னு ஒரு ஐடியாவும் சொல்லலாம். எப்படின்னா இப்போ ஜாப்பனீஸ் மார்க்கெட் நல்லா போகுது, சைனீஸ் மார்க்கெட் நல்லா போகுது, இந்தோனேஷியன் மார்க்கெட் நல்லா பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தைவானீஸ் மார்க்கெட்டும் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏடிஆர் ஜிடிஆர் தெரிஞ்சவங்களுக்கு ஸோ அது ஒரு தனி டாபிக். நாங்கள் தனித்தனியாவே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத போடுறோம். இதுதான் ஒரு தொழிலாக ஆரம்பிக்கிறோம். முதல் தொழில் வந்து பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது தான். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுங்க, நல்லா பணம் சம்பாதிங்க, முதலீடு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ஸ்ல எல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது எப்படி கன்சிடர் பண்றான்றத நம்ம போற அப்கமிங் வீடியோஸ்ல தெரிஞ்சுப்போம். ஸோ எல்லாமே வந்து இன்மணியில தான், எல்லாமே அவரை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதை தவிர்த்து சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே நான் அவரை வச்சுதாங்க பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, என்னைய பிடிக்கிறதுக்கு வைக்கிற Mikey is a good, good knowledgeable person, particularly on investment banking and investments. And he's also நிறைய விஷயம் வச்சிருக்காரு. இதெல்லாம் அடுத்தடுத்த வீட்டுல வீடியோல அவுட் விடுறாங்க. அண்ட் அவர் சொல்ற எல்லாமே வந்து நான் தனியா எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன். பட் ஐ வில் கன்சிடர் வாட் ஹி இஸ் சேயிங். ஏன்னா பட் இட் ஒர்க்ஸ், ரிஸ்க் கம்மியாக நம்ம பண்ணி லாபம் எக்கச்சக்கமாக எடுக்கலாம். ஸோ அது போகிற போக்கில் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு எங்களுடைய போர்ட்ஃபோலியோ 50 and 1 lakh. ஸோ எங்களுடைய க்ரோ ஆக வேண்டியவங்க க்ரோ ஆகுங்க, கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட் இருக்கு, இந்த ஷேர் நாங்கள் கன்சிடர் பண்ணலாமா, நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நாங்கள் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகாது. மேக்ஸிமம் இஃப் ஜியோபாலிட்டிக்ஸ் இல்லாட்டி இந்த ட்ரம்ப் இஷ்யூவோ ஏதாவது முடிவுகள் எடுத்தா ஷேர் மார்க்கெட் அடிபட்டு விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல தான் நம்ம கரெக்டா என்டர் ஆகணும். டவுன்ஃபால்ல தான் நம்மளுடைய கம்பேக் இருக்கு. ஸோ வேற போருக்கு போறேன்னா திரும்பியும் சொல்றேன், ரத்தத்தை பார்க்காம நம்மளால எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே நான் சொல்றேன், சண்டை செய்யாம எதுவுமே கிடைக்காது. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல எவ்வளோ நாள் இருக்கோமோ அவ்வளோ நாள் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். லேர்ன் பண்றது இல்லாம நம்ம வந்து அதுல இருந்து கத்துக்கிறது இல்லாம நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதோ, அதுல எவ்வளவு நாள் இருக்கோமோ அவ்வளவு நாலேஜ் கிடைக்கும். அந்த அவ்வளவு நாலேஜும் மணியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். லாங் ரன் மேட்டர்ஸ். ஸோ
டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இப்போ நம்ம எஃப்எக்ஸ் மார்க்கெட் பற்றியும் பேசுவோம். எஃப்எக்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் வொலாட்டிலாக இருக்கும், பட் வி வில் கன்சிடர் ஆன் தட் டூ இன் நெக்ஸ்ட் 3 or 6 months. அது பார்ப்போம். இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி 12 monthsமே நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுன்றத பார்ப்போம். எஸ், சொல்லுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை சொல்லணும். அதை பார்ப்போம். கண்டிப்பா வந்து அந்த டிவிடெண்ட் வந்து மந்த்லி நம்ம பண்ற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட வந்து அதை கட்டுறதுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது ஒரே ஸ்டாக்லேயே நம்ம வந்து பண்ணலாம். அது இட் டிபெண்ட்ஸ். நம்ம 12 months டிவிடெண்ட் ஆர் ஸ்டாக் ஸ்பிளிட்டோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். கார்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி பேசுவோம். அதுல இருந்து நம்மளுக்கு எப்படி லாபம் எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்றதா இல்ல கரண்ட் பில் கட்டுறதா, அதை நம்ம வந்து அந்தந்த டைமுக்கு முடிவு எடுத்தாதான். வி கேன் ஃபோர்காஸ்ட், பட் அதுவே அப்படியே நடக்கும்லாம் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ சிம்பிள். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேசுவோம். அண்ட் மைக்கி மேக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். It's just Mikey. Mikey. Yes, Mikey. மைக்கி இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இவரை தனிப்பட்ட முறையில தொடர்புல இருக்கணும்னா தொடர்பு வேண்டாம். You can follow on Instagram and yes, you have YouTube of This Thing Tamil and நல்ல தொடர்பாவே வரட்டும். Yes, you can have contact with நல்ல தொடர்புனா அவரை நான் இல்ல, அது இன்னொருத்தர் இருக்காரு. அத இன்னொரு வீடியோல நான் சொல்லியே தீருவேன். So and myself JD Brown, you can follow me on Instagram and Instagram பண்ணலாம். we don't share our LinkedIn ID, no. Then அடுத்து எஸ், அப்புறம் நம்ம பேம்ப்ளெட்டை நீட்டியா மக்கள் முன்னாடி என்ன பண்றது. ஆல்ரெடி இப்போ ஒரு செஷன் நாங்க கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அது திருச்சி, மதுரை, துபாயில போயிருந்தோம். நிறைய மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தீங்க, ரொம்ப ஆதரவு கொடுத்திருந்தீங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம மற்ற ஏரியாக்கள்லயும் போயிட்டு செஷன்ஸ் நடத்தி அவங்கள விழிப்புணர்வு அடைய வச்சு எதா இருந்தாலும் அவர் பண்ணது நல்லது. சரி, நான் இன்னொன்னு சொல்லட்டா. ஜேடி அண்ட் மணி அப்படின்னு 2 புஸ்தகம் எழுதியிருக்கேன். பிடிச்சிருந்தா வாங்குங்க. இவர் ஆக்சுவலி இஸ் ஆல்ரெடி டன் வித் 2 books, ஐ திங்க். அவர் இன்னொரு வீடியோல சொல்லுவாரு. அதெல்லாம் பேம்ப்ளெட் நம்ம கடையை வாங்குங்க. அந்த கதை எல்லாம் வேண்டாம், அந்த புக்கெல்லாம் வேண்டாம். எஸ், சும்மா ஜஸ்ட் கிடிங். அண்ட் எஸ், கன்க்ளூஷன், we come to an end. அவ்வளவுதான். நிறைய பணம் சம்பாதிங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு டிசிப்ளின்டா இருங்க. எதா இருந்தாலும் டிசிப்ளின் தான் முக்கியம். ஒழுக்கம்.